குத்துவிளக்காய் சுடர்விட உன்னதமான இல்லத்திற்கு உத்தமராக உத்தரமாய் திகழ்ந்து நல்முத்துக்களாக மக்களை சமூகத்திற்கு ஈந்தளிக்கும் மூத்த குடிமக்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இந்நாடகம் சமர்ப்பணம். வருங்காலம் வெறுங்காலமாய் மாறாது, நறுங்காலமாய் மாறிட அர்ப்பணிப்புடன் அரங்கில் அனைவரின் நல்லாசியுடன் உங்கள் முன் எங்கள் மாணவர்கள். ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா. பிரதமர் மோடி தமிழகம் வருகை. தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல திட்டம். மெட்ரோ பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டுறது இருக்கட்டும், இந்தாங்க காஃபியை பிடிங்க, முதல்ல குடிங்க, அப்புறம் இந்த அரிசியில இருக்க கல்லை பொறுக்கி எடுங்க. சரிங்க, நீங்க நடங்க. காலையில கேட்ட பேப்பரே இப்பதான் வருது, கொஞ்ச நேரம் படிக்க விட மாட்டியே. ஆமா, ராஜேந்திர சோழன் பிறந்த நாளை பத்தி படிக்கும் போது நாளைக்கு நம்ம பேத்திக்கு பிறந்த நாள் ஞாபகம் வரலையா? யாரு? நம்ம மகிழிசைக்கா? ஆமா, அவளுக்கு தான். நம்ம தங்கத்துக்கு தங்கத்துல செய்ய உத்தேசம் இருக்கா இல்லையா? என்னது தங்கமா? தங்கம் விலை கிடுகிடுன்னு உயர்வு. சவரன் 75,000 ரூபாயை தாண்டியது. என்னது? 8 ரூபாய் இருந்துச்சு, 75,000 ரூபாயா மாறிட்டு என்ன விலைவாசி? சரி சரி, பார்ப்போம், பார்த்து ஏதாவது செய்யலாம். பாட்டி பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. ஆமாம் பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. சரி, நீங்க போய் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து வைக்கிறேன். என்ன மற்ற பிள்ளைங்களை இன்னும் காணோம்? தாத்தா தாத்தா, என் பென்சிலை உடைச்சிட்டான் தாத்தா, இவன் அடி தாத்தா. டேய் பொடியா, வாடா இங்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு அவ கூட என்னடா வம்பு? பாட்டி பாட்டி, தாத்தா அடிக்கலாங்க, கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன். உங்களோட இதே தொல்லையா போச்சு. சரி போங்க, போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. கண்ணம்மா பாட்டி, இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸு? முறுக்கு, எள்ளுருண்டை எல்லாம் வச்சிருக்கேன். எப்போதும் இதே தானா? ஒரு பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸ் அந்த மாதிரி எடுத்துத்தாங்கண்ணே. இது சரியான தீனி பண்டாரம். ஆமா, நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்க. சரி சரி, சண்டை போடாம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறமா இதெல்லாம் வாங்கி தரேன். அரவிந்த், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தலைவலி வேற. நான் எனக்கு டீ போட போறேன், உங்களுக்கும் சேர்த்து போடட்டுமா? நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. அமுதா, நானே உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். அரவிந்த், உனக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? இல்லம்மா, எனக்கு டீயே போதும். வாடா செல்லம், தாத்தா கிட்ட வா, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஐயோ, அம்மா வாங்கி சொன்ன காய்கறி மனதிலே நீ யார் யானுப்படுத்திக்கல. சரி, அந்த லிஸ்ட் எடுத்து வாங்கிட்டு வரலாம். ஏன் நீங்க மட்டும் தான் பிள்ளையா? நம்ம மட்டும் தான் வாங்கணுமா என்ன? கண்ணம்மா, அந்த பைய கொண்டு வா, நானே போய் வாங்கிட்டு வரேன். தாத்தா, நானும் வரலாமா? வாடா ராஜா, போகலாம். ஐயா ஜாலி. அந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க. அப்பா நீங்கள் உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அரவிந்த், உள்ளவாடா. ராமலிங்கத்தை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் வர்றப்பே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க அம்மா. எங்க அவளக்கொடிய இன்னும் காணோம்? இது வந்துட்டேன் மாமா. அத்தை, மாமா ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரவா? டின்னரே ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டு தூங்க போங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போய் நம்ம மகிழ்ச்சியோடைய பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாட போறோம். நம்ம எங்க போறோம்? அது சர்ப்ரைஸ். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரே, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவையே. இன்னைக்கு கூட ஹோம்ஒர்க் பண்ணுமா? வீட்டுக்கு போனால் விளையாட கூட விட மாட்டேங்கிறாங்க. அதே தாண்டா வீட்லேயும். வீட்டுக்கு போனால் ஸ்நாக்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்க. டிவி கேம்ஸ் எதுவுமே கிடையாதுடா. எங்கள் வீட்டில் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டு. சரிடா, பாய்டா. பாய்டா பாய்டா, பார்க்கலாம்டா. என்ன வீடு திறந்து போட்டு கிடக்கு? எவனாவது கை வரிசை காட்டிட்டானோ? ஏண்டா இன்னைக்குமா ஸ்கூல் போகல? அம்மா, நான் படிக்கலன்னு கவலைப்படாதம்மா, நான் தோனி மாதிரி பெரிய ஆள் ஆயிடுறேன். இது மட்டும் அக்கனையா பேசு.
அவன் ஏன் ஸ்கூல் போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் போய் நான் அவன் கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டு வரேன். நீ என்னடானா பொறுப்பு இல்லாம இருக்க, அவன் என்னடானா ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டான். உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. இப்படியே இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறது? இப்படிதான் எங்களை எப்ப பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க என்ன எங்களோட நல்லதுக்கா திட்டுறோம்? நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு தானே திட்டுறோம். அதெல்லாம் எங்க புரிய போகுது இவங்க 2 பேருக்கும். நம்ம பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அவங்களோட நடவடிக்கையில கூட நிறைய தேவையில்லாத மாற்றம் இருக்குன்னு கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்க 2 பேர் நல்லதுக்கு தானே நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். கேட்டதெல்லாம் வாங்கி தரோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்பெல்லாம் நாங்க ஸ்கூலை விட்டு வந்தா எங்களை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அப்பெல்லாம் தாத்தா பாட்டி இருந்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா நீங்க தான் பேச விட மாட்டீங்களே. அப்படியே பேசினாலும் உங்களுக்கு கேட்க எங்க நேரம் இருக்கு? பேசாம நாங்க தாத்தா பாட்டி கிட்டே போயிடுறோம். இவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? வாடா போலாம். நம்ம பசங்களுக்காகவாவது ஒரு முறை அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாமா? பார்த்துட்டு மட்டும்தான் வரணும். சரி சரி, அப்படின்னா நான் கால் பண்ணி நாளைக்கு வர விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? என்கிட்ட சொல்லவே இல்லையே. வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, இன்னைக்கு அவங்க பேர பிள்ளைங்களை பார்க்க போறேன்னு சந்தோஷமா இருக்காங்க. அதான். ஓ அப்படியா? என்னவோ உங்களை பார்க்கவாது யாராவது வராங்களே. நாங்க பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா வாய் நிறைய அப்பா அம்மான்னு கூப்பிடுறதும் ஆசை தீர தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறதையும் கேட்டு சந்தோஷப்படவே முடியல. அமெரிக்கால இருக்கிறவனும் எங்கதான் கொண்டு வந்து சேர்க்கிறான், அடுத்த தெருவில் இருக்கிறவனும் எங்கதான் கொண்டு வந்து சேர்க்கிறான். நம்மளை பார்த்துக்க முடியாததுக்கு ஒருத்தனும் ஒரு காரணத்தை சொல்றான். என்னத்த சொல்ல, எல்லாம் நம்ம தலை எழுத்து. நாங்க எங்க தாத்தா பாட்டிய பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. அங்க இருக்காங்க உங்க தாத்தா. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க நல்லா படிக்கிறீங்களாடா? நல்லா படிக்கிறோம் தாத்தா. தாத்தா பாட்டி எங்க தாத்தா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனாலதான் பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்னது செத்துருக்கோமா? பாட்டி டேய் சேர்த்திருக்கோம்டா. எல்லோரும் வாங்க. உங்க பேஜில் ஒருத்தி நம்ம கூட பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்காங்க. வாங்க எல்லோரும் போய் வாழ்த்தலாம். டேய் முத்து, நீ என்னடா இந்த பக்கம்? அதுவா, என் பொண்ணு அவ பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடணும்னு சொன்னான். அதனாலதான் அவளுக்கே தெரியாம இங்க சர்ப்ரைஸா கூப்பிட்டு வந்துட்டேன். பவளம், மகிழ்ச்சியை கூப்பிட்டு வா. தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? இவங்கெல்லாம் உன்னை வாழ்த்த வந்த தெய்வங்கள்மா. நீங்களாம் ஏன் இங்க இருக்கிறீங்க? உங்க தாத்தா பாட்டி கிடைச்ச பிள்ளைங்க மாதிரி எங்களுக்கும் கிடைச்சிருந்தா நாங்களும் எங்க பேர பேரோட சந்தோஷமா இருந்திருப்போம். வருத்தப்படாதீங்க தாத்தா, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்களும் உங்க பேரப்பிள்ளை மாதிரி தான். ஆமா பாண்டியா, நீ என்ன இந்த பக்கம்? அதுவா, என்னோட அம்மா அப்பாவை பார்க்க வந்தேன். அம்மா அப்பாவா? இங்க இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்கன்னு சொன்ன. அண்ணா இத்தனை வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எனக்கு என்னவோ சொல்லணும்னு தோணலம்மா. அண்ணே என்னண்ணே நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்க? எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த உங்க பெருமையை பத்தி எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா பாண்டியா, நீ நல்லா படிக்கணும்னு ராப்பகலா உழைச்சாங்க உன்னை பெத்தவங்க. படிக்க வச்சு ஆளாக்குறதெல்லாம் பெத்தவங்களோட கடமை தானேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்காகவே வாழ்ந்திருக்காங்கன்னு கேட்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது எனக்கு. நடந்தது நடந்து போச்சு பாண்டியா. நான் உனக்கு அறிவுரை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பிறக்கிற எல்லா குழந்தையும் பெத்தவங்க வளர்க்குறாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த குழந்தைய வேணான்னு விடுறதில்ல. ஆனா நாம வளர்ந்த ஆளான பிறகு
அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள பாத்துக்க மாட்டேங்கிறோம். கோயில் குளம்னு போயிட்டு புண்ணியத்தை தேடுறதை விட ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு தான தர்மம் செய்யறதை விட மிகப்பெரிய புண்ணியம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, வாழும் தெய்வங்களா இருக்கிற பெற்றோர்களை கடைசி காலத்துல கண்கலங்காம பாத்துக்கிறது தான். இத நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முதியோர் இல்லைங்கிற ஒன்னே தேவைப்படாத பாண்டியா. நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது போல பெத்தவங்களோட அருமை அவங்கள பிரிஞ்ச அப்புறம் தான் புரியுது. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. மாமா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. வாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தையை அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே போகலாம். சிறுவயதில் அம்மா அப்பா கையை பிடித்து நாம் வளர்கிறோம். அந்த அம்மா அப்பாவுக்கு நாம் ஏன் கைத்தடி தருகிறோம்? ஏன் அவர்களுக்கு நாம் கைத்தடி ஆக முடியாதா? முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு கைத்தடியாக இருப்போம், தவறி விழாமல். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. Check. Thank you, children, for the heart-melting performance. The message is, வாழும் தெய்வங்களாகிய நம் பெற்றோரை நாம் பாதுகாப்பாக நம் வீட்டில் வைத்து அரவணைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே இதனுடைய கருப்பொருள். Thank you again. Next, followed by The Dream of Emotions by children of grade 8.